ஹாய் காய்ஸ், வெல்கம் டு அவர் குட் டைம்ஸ் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஹோட்டல் ஸ்டைலில் எப்படி உருளைக்கிழங்கு பொரியல் பண்ணலான்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. இது செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நல்ல ஹீட்டான பேனில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். அதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கணும். இது நல்லா பொரிஞ்சு வரும்போது கூட கருவேப்பிலையை சேர்த்துக்கணும். இப்போது மீடியம் சைஸ் 2 ஆனியன் எடுத்து அதை இடித்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். நம்ம வெட்டி போடுறதை விட இடித்து போடும்போது அதோடய ஃப்ளேவர் இன்னும் நல்லாயிருக்கும். இப்போது இடித்து வச்ச வெள்ளை பூண்டை சேர்த்துக்கலாம். ஒரு 10லேருந்து 12 பல் வரைக்கும் சேர்த்துக்கலாம். இது ரெண்டும் நல்லா வதங்கணும். அதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கணும். இந்த உப்பு நம்ம செய்கிற மசாலாவுக்கு தகுந்த மாதிரி போட்டால் போதும், அதை விட அதிகமாக வேண்டாம். ரெண்டும் நல்லா வதங்கணும். வெங்காயத்தோட கலர் சேஞ்ச் ஆகணும். அதே மாதிரியாக வெள்ளைப்பூடோட ராஸ்மெல்லும் போகணும். அதுக்கப்புறம் 3 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். இது நல்லா ஸ்மெல்லுக்காக நான் சேர்த்துருக்கேன். நல்லா வதங்கிடுச்சு. இந்த நிலமையில் நம்ம மசாலாவை சேர்த்துடலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள், 1/2 டீஸ்பூன் சீரகப்பொடி, 1/2 டீஸ்பூன் மிளகு பொடி, 1 டீஸ்பூன் சாம்பார் பொடி. இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரியாக மிளகாய் பொடி சேர்த்துக்கலாம். நான் 1 டீஸ்பூன் மிளகாய் பொடி எடுத்துக்கிட்டேன். உங்களுக்கு இதை விட காரம் அதிகமாக வேணும்னா நீங்கள் கூட எடுத்து போட்டுக்கலாம். இது எல்லாமே நல்லா ஆயிலில் ஃப்ரை ஆகணும். அப்போ தான் அதோடய ரா ஸ்மெல் போகும். இப்போ நம்ம கொஞ்சம் கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு கொண்டு வரதுக்காக ஒரு 1/4 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம். இதனால் மசாலாவும் அடிப்பிடிக்காமல் இருக்கும். நம்ம சேர்க்க போகிற உருளைக்கிழங்குலையும் மசாலா நல்லா சேர்ந்து வந்துடும். இதை ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சிடலாம். 5 நிமிஷம் ஆச்சு. பார்த்திங்கன்னா எண்ணெயெல்லாம் தனியாக பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ நம்ம ஏற்கனவே பாயில் பண்ணி வச்சுருக்க பொட்டேட்டோஸை சேர்க்க போகிறோம். நம்ம ஏற்கனவே உப்பு போட்டு தான் இதை அவிச்சிருக்கோம். ஸோ தனியாக இதுக்கு உப்பு தேவையில்லை. மெதுவாக இதை அந்த மசாலாவோட மிக்ஸ் ஆகிற மாதிரியாக நம்ம கிண்டி விடலாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்ல மசாலாலாம் மிக்ஸ் ஆகி பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. இதில் நல்ல அரோமாக்காக நம்ம மல்லி சேர்த்துக்கலாம். சேர்த்து கொஞ்சமாக கிளறி விட்டுடலாம். டேஸ்டியான நல்ல டெக்ஸ்டரோட நமக்கு தேவையான பொட்டேட்டோ பொரியல் தயார். நம்ம ரெகுலராக செய்கிறத விட இந்த மாதிரி செய்யும் போது குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், கமெண்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ. போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது.